நிறைய நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில நாமே பிடிச்சுக்கிட்டு நாமே உட்காந்துட்டுருமோ. அதாவது இந்த காரியத்தை ஆண்டுகிட்ட கொடுத்தா வேற மாதிரி செஞ்சிருவாரு, அதனால நம்மளே பார்த்துக்கலாம், நம்மளே செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய சிந்தனையை வைத்து அவங்களுடைய எண்ணங்களை வைத்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு நம்ம கேட்க போறது விசுவாசத்தினாலே ஆகும். விசுவாசத்தினாலே ஆகும் என்று சொல்லும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 12வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, 1வது அதிகாரம் 12வது வசனத்துல ரொம்ப அழகாது. அந்த வசனத்தோட நான் துவங்குறேன் இந்த நாளில. 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சோ விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிருபை. அது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. சோ எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம விசுவாசத்தினாலதான் அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம். சோ அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான், அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்ததுனாலதான் இன்னைக்கு ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க நிறைய உங்க ஜெப குறிப்புகள்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அநேக காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க இந்த டாபிக்கை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். எங்களுடைய ஊழிய பாதையில இந்த 45 வருஷத்துல நாங்க இந்த விசுவாச பாதையில போகும்போது இதை நாங்க எந்த அளவுக்கு அனுபவிச்சோன்றது எங்களுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நாங்க விசுவாச பாதையில ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க அனுபவிச்சோம். ஆண்டவர் சில செய்யற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே இது எனக்கா செய்றீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி வந்துச்சு. சோ விசுவாசத்தினாலே ஆகும். நம்ம இந்த 4வது நாளாக இன்னைக்கு பார்க்க போகிற காரியம் எதெல்லாம் ஆகும் விசுவாசத்தினால? மீட்பு விசுவாசத்தினாலதான் ஆயிடுச்சு. ஃபெய்த் ஃபார் சால்வேஷன். சோ சொந்த முயற்சினால நம்ம சால்வேஷனை வாங்கி கொள்ளவே முடியாது. மீட்டு கொள்ளுறது அவர் மட்டும்தான். விசுவாசத்தினாலே ஆகும். சோ இயேசு கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் இருக்குது. 2வது காரியம், நீதிமான் பிழைப்பது விசுவாசத்தினால. லிவிங் பை ஃபெய்த். நீதிமான் பிழைப்பதே விசுவாசத்தினால்தான். ஒரு நீதிமான் இருக்கிறாங்கனாக்கா அந்த நீதிமானுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. சோ விசுவாசம் என்பது ஒரு முறை நடக்கும் அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நடப்பது. சோ ஒரு முறை ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டாருன்னா, ஆமா அன்னைக்கு அந்த வருஷத்துல நான் செஞ்சேன் பாரு, அன்னைக்கு அந்த வருஷத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாரு பாரு, அந்த வருஷத்துல எனக்கு கர்த்தர் இதை கொடுத்தாரு பாரு, அப்படி சொல்றது விசுவாசம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்துல நடப்பதுதான் விசுவாசம். விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். ஆபகுக்கு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லி இருக்கிறது.